வணக்கம் மக்களே! வீட்டு லோன் எடுத்திருக்கவங்க அனைவருமே ஒரு பார்க்க வேண்டிய வீடியோ அப்டின்னா கண்டிப்பா இத சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன உடன போட்டு வீட கட்டிறணும். வீட கட்டிட்டு சும்மா கெத்தா வாழணும் அப்டின்னு தான் நெனச்சு நம்ம கடன உடன வாங்கி வீட கட்டுறோம். வீட கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன உடன வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது பேரு கெத்து கிடையாது. நம்ம வெத்து அப்டின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்குதா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. உங்களுக்கு மனசு கண்டிப்பா ஏத்துக்குமா அப்டின்றது தான் எனக்கு தெர்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐல வீட கட்டிடுறாங்க. எப்படியோ ஒண்ணு வீட கட்டணும். அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐக்காக வாழ்க்கை போகுது. நீங்க ரூ. 10,00,000 கடன் எடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ரூ. 10,00,000 சேர்ந்து உழைச்சு கட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம பேசுறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவை. இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வாழ்வாதாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எதற்காக வேலைக்கு போனோம்? தேவைக்காக வேலைக்கு போனோம். இப்ப வேலைக்கு போறது தான் தேவையாவே இருக்கு. இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் லோன் எடுத்துட்டவங்களுக்கெல்லாம் ஒரு செம்ம அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. வழக்கம் போல ஒரு லைக்கையும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் குடுக்குறேன். புடிச்சிருந்தா புடிக்கலனாலே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா, ரொம்ப மேக் பண்ணி வீடியோலாம் போடுறதுனால ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் உங்களுக்கு அது யூஸ் இல்லனாலே மத்தவங்களுக்கு அது யூஸா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில குறைக்கப்பட்டாங்க. என்ன குறைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, வட்டி விகிதம் வந்து குறைக்கப்பட்டாங்க. அடுத்த மாதம் அதாவது 3ஆம் முறையா ரேட்டும் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ரெப்போ விகிதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே எல்லா பேங்க்லயுமே எந்த அளவுக்கு அடிப்படை. இத நீங்க போய் எப்ப வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். ஏன்னா, நீங்க இடத்தப்ப தான் குறைப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. தற்போது அறிவிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து குறைப்பாங்க. அதன்படி மொத்தமாக இந்தியா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ தற்போது நிலையாண்டுல நிதி ஆண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்போ விகிதத்த 100 அடிப்படை புள்ளிகள் வந்து பிபிஎஸ் குறைக்கும் என்று பார்த்தீங்கன்னா, பொருளாதார வல்லுநர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஆல்ரெடி 2 முறை வந்து குறைச்சிருக்காங்க. நாம அதையும் வந்து போட்டிருக்கோம். ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மால்தேவராவின் சமீபத்தில ரெப்போ விகிதம் 2 முறை தலா அதாவது 25 பிபிஎஸ் வந்து குறைஞ்சாங்க. அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த ரெப்போ விகிதத்தில தற்போது 6% இருக்கு. வழக்கமா 8% இருந்தது 6% ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக 2025ஆம் ஆண்டுல இறுதிக்குள்ள 100 பிபிஎஸ் புள்ளிகள்ல குறைக்கப்படும். ஆர்பிஐ திட்டமிட்டபடி உள்ளது. அதாவது ஜூனு, ஆகஸ்ட், அக்டோபர் மற்றும் நவம்பர் அதாவது டிசம்பர் மாதங்கள்ல நடைபெறும் ஒவ்வொரு கூட்டத்திலும் 25 பிபிஎஸ் வந்து குறைக்கப்படும் என்று ஆர்பிஐ பொருளாதார வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெப்போ ஏன் முக்கியம் அப்படின்றப்ப, ரேட் உயரும் போதெல்லாம் வட்டி உயர்வதால் தான் இஎம்ஐ வந்து கட்ட வேண்டிய காலமும் உயருது. உதாரணமா வந்து நீங்க கட்ட வேண்டிய மாசம் 30 அப்படின்னா, ரூ. 20,000 கட்டுறீங்க அப்படின்னா, வருடத்திற்கு இஎம்ஐ கட்டுறீங்க என்று வைத்துக்கொள்ளலாம். ரெப்போ ரேட் உயரும் பட்சத்தில, நீங்க கட்ட வேண்டிய வட்டி கூடுதலா ஆகும். இதனால இஎம்ஐயும் உயரும். ஒருவேளை இஎம்ஐ உயராத பட்சத்தில வங்கிகள்ல இஎம்ஐ செலுத்தும் காலத்தை உயர்த்துவாங்க. இப்போ வந்து ஒரு 30 மாசம் கட்டுறப்ப 35 மாசமா உயர்த்துவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, காலம் 25 ஆண்டு கூட ஆகலாம். அதாவது 25 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வெறும் உதாரணமா வந்து ரெப்போ ரேட்டு உயரும் இறக்கத்த விகிதத்த வைத்து இது மாறுபடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் வீட்டு கடன் வாங்கியவர்களுக்கு முக்கிய நற்செய்தி வந்து ரிசர்வ் பேங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம். இது வந்து எப்ப வேண்டுமானாலும் கேட்டுக்கலாம். ரெப்போ விகிதம் குறையும் கொள்ளலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா எல்லாருமே பாருங்க. இது என்ன அப்படின்றது அப்பதான் ஃபுல் டீட்டெயிலா வந்து தெரியும். சமீபத்தில ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்த வந்து 25 அடிப்படையில புள்ளி அதாவது பிபி குறைப்பதாக அறிவிக்கிருந்தாங்க. ஸோ அதாவது 6% குறைத்து உள்ள அடுத்த சில மாதங்கள்ல பணவீக்கம் 4%ற்கும் குறைவாக இருந்தது. என்றும் ஆர்பிஐ வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கிறதாக, இதன் மூலம் ரெப்போ விகிதத்துடன் இணைக்கப்பட்ட அனைத்து வெளிப்புற அளவுகோல் கடன் விதிகளுக்கும் இபிஎல்ஆர் குறைய உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா காரு, வீடு லோன்களு இஎம்ஐ குறையும் என வந்து பார்த்தீங்கன்னா, கணிக்கப்பட்டிருந்தது. அதாவது ரெப்போ வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, 6.5% 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்த 0.25% வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருந்தது. கடந்த 11 முறை இதில வந்து மாற்றம் செய்யப்பட்டதாக, தற்போது நிலை வந்து குறைக்கப்பட்டு இருக்கிறது. மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரெப்போ ரேட் உயரும் போதெல்லாமே இஎம்ஐ உயர்வது அல்லது இஎம்ஐ காலத்தை உயர்த்துவது பற்றி
வங்கி தான் முடிவு எடுக்கும். அதாவது உங்களிடம் கேள்வி கேட்காமலே வந்து முடிவு எடுத்துருவாங்க. ஸோ உங்களிடம் தெரிவிப்பாங்களா? லோன் அடுத்தவர்களுக்கு இதில வந்து குரல் எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி அவர்கள் முடிவு எதையும் வந்து எடுக்கவும் முடியாது. அதன்படி இனிமே உள்ளதா ஒப்புதல் இல்லாமல் இதில் மாற்றங்கள் செய்ய முடியாது. வீட்டுக்கடன் காலத்தை அல்லது இஎம்ஐ வங்கியில மற்றும் இதில வங்கிகள் லோன் வாங்கியவர்களுக்கு 2 பேருமே சேர்ந்து தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து போய் கேட்கலாம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் கேட்கலாம். ஏதோ வட்டி குறைஞ்சிருக்காம்ல. ஸோ தெரிஞ்சவங்க அது கண்டிப்பா அந்த ரெப்போ எல்லாமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் மேக்ஸிமம் தெரியாதவங்க தான் போய் இஎம்ஐ அந்த மாரி இதெல்லாம் மாட்றாங்க. அதேபோல தான் வந்து வீட்டு கடன் காலத்தில உயர்த்த வேண்டும் என்று உங்கள வங்கிகள் வற்புறுத்தி முடியாது. அதுபோல இஎம்ஐய வங்கிகள் மாற்றுவதை பற்றியும் வங்கிகள் பிரஷர் கொடுக்க முடியாது. நீங்க சொல்லும் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, இனி வங்கிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலத்திற்கு நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். அதாவது ரெப்போ ரேட் உயரும் போதெல்லாமே இஎம்ஐ உயர்வது அல்லது இஎம்ஐ காலத்தை உயர்த்துவது பற்றி நீங்கள் எடுக்கும் முடிவை வங்கிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வந்து ரெப்போ ரேட் உயரும் போதெல்லாமே வந்து இஎம்ஐ உயர்த்த விரும்பினால் உயர்த்திக் கொள்ளலாம். ஸோ இப்போ ஒரு வட்டி குறைவா இருக்கு அப்படின்றப்ப அ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நார்மலா வந்து 3 1/2 வட்டி, 5 1/2 வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதே பேசிக்லயே போலாம். இப்போ 3 1/2 வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் அ ஜூன், ஜூலை. ஸோ இந்த மாசம் அந்த ரூ. 3 வட்டி கிடையாது. உங்களுக்கு வந்து 2 வட்டி தான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 வட்டி இஎம்ஐ வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரூ. 10,000 கட்டுற இடத்துல நான் ரூ. 15,000 கட்டுறேன் அப்படின்ற மாரி நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அந்த மாரி நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. உயர்த்தணும்னா அத நீங்களே உயர்த்திக்கலாம் அப்படின்னு. ரெப்போ விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து 6.50 இருந்தது. அதாவது இந்த வருடத்தில அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு பின் பிப்ரவரி இதன் விகிதம் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளி குறைக்கப்பட்டு அதாவது 25 புள்ளிகள் வந்து குறைக்கப்பட்டு, இதனால் அப்போது வட்டி விகிதம் 6.25% உள்ளது. இது வீட்டுக் கடன் வாங்கியவர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும். ஏன்னா பல்க் அமௌண்ட் தான் வாங்கியிருப்பாங்க. மேக்ஸிமம் 10,00,000 20,00,000 மேபி 50,00,000க்கு மேல கூட வாங்கியிருக்கவங்களுக்குலாம் இதோட வட்டி விகிதம் நல்லாவே தெரியும். மீண்டும் 2 முறை ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டு, தற்போது ரெப்போ விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆ வந்து இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ 6% ரெப்போ விகிதம் இருக்கு. ஸோ உங்களுக்கும் வட்டியானது ரொம்பவே கம்மியா வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மேக்ஸிமம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுவுமே தெரியறதில்ல. ஸோ நம்ம போறோங்களா, நம்ம வந்து மாசம் மாசம் ரூ. 15,000 ரூ. 15,780 கட்டுறோங்களா, ஸோ அதே வருஷம் ஃபுல்லா எப்பயுமே வருஷம் ஃபுல்லான்றதோட 10 ஆண்டுகளுக்கு போடுறாங்களா, அந்த 10 ஆண்டுகளுமே அவங்க அந்த இத கட்டிட்டு வராங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கட்டணுமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவும் எடுக்க விடாம இருந்தாங்க. பட் ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே கேட்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா நான் கட்டுறேன் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அரச பொறுத்தளவுக்கு இந்த அதிக வட்டி வசூல் பண்றது, ஸோ பணத்த வந்து மிரட்டி கேட்கறது, இதெல்லாம் வந்து தடுத்திருக்கு அப்படின்னு சொல்றதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட. ஸோ எல்லா லோனையும் கட்டிட்டு அவரோட 7 வீட்டு சொந்தமா இருந்தத, ஆ லோன் எல்லாமே கட்டிட்டு அவர வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு பத்தி விட்டாய்ங்க அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நடக்குது. ஸோ உங்களோட கடமைய நீங்க செய்யுங்க. ஏன்னா கேட்க வேண்டியது உங்களோட கடமை. எதுவுமே எதுவுமே கேட்டா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இல்ல பொதுவா சொல்லுவாங்க. அதான் ஆக்சுவலா பொதுவா சொல்லுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு வேண்டாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் கேட்டு பாருங்க. ஏன்னா கேட்கறதால ஒண்ணும் ஆயிர போறது கிடையாது. ஆனா வட்டி குறைச்சாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதம் குறையும். இன்னும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ரூ. 2,000 வட்டி குறைச்சாங்கன்னா கூடமே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல அமௌண்ட் கூட சொல்லலாம். அதனால தயவு செஞ்சு போய் கேட்டு பாருங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐலாம் எடுக்கிறத பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஆ ஒரு வீடு கட்டி வாழ்றதுக்காக வீடு கட்டணும். இப்ப வீடு கட்டுறதுக்காகவே வாழ்றோம் அப்படின்றத நெறைய பேரு உணர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் அந்த மாரி தவறுகள பண்ணாதீங்க. வீடு கட்டலாம். நம்ம தேவைக்கு ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம் அந்த சைஸ்ல வீடு கட்டலாம். 4 பெட்ரூம்பு, 4 கிச்சனு அந்த சைஸ்ல வீடு கட்டி மாட்டிக்காதீங்க. ஸோ நம்ம இப்ப இன்டீரியர் வேலைலாம் கம்மியா இருக்கு. நம்ம இப்பயே எடுத்து செய்யலாம் அப்படின்னு. ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ப உங்களுக்கு தெரிவிப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நம்ப உங்களுக்கு தெரிவிப்போம்.
ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஏன்னா நாமளும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா தான் வீடியோவே வந்து போடுறோம். ஸோ அதுக்காவது ஒரு லைக்கு அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது போடணுனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா போடுறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.